Hi, hello, welcome to my channel. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஜஸ்ட் ஒரு 299 இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவிலான வருமான வாய்ப்பு இதில் இருக்குது. ஆல்ரெடி ஓஷன் அப்படிங்கிற ஷாப்பிங் பற்றி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில பேருக்கு இது என்ன மாதிரியான ஆப், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி தெரியல. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் கான்செப்ட் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நான் இந்த நிறுவனத்தில் டெய்லியுமே மீட்டிங் இருக்கும். நான் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஜூம் மீட்டிங்கை தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஓஷோனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இல்லை நம்ம புதுசாக தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 299 நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஸோ யார் ரொம்ப பொறுமையாக கடைசி வரையும் பார்க்குறீங்களோ அவங்க நல்ல ஒரு இன்கம் இதில் எடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வாங்க அந்த ஜூம் மீட்டிங் எடுத்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ வரிசையில நம்ம நிறுவனம் சவுத் இந்தியா தலைமையிடமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இந்த நிறுவனத்துக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் நினைக்கலாம் அமேசான், மீஷோ மிகப்பெரிய கம்பெனி, ஸோ அந்த கம்பெனி நம்ம கம்பெனி எப்படி போட்டி போட போகுதுன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் மைண்ட்ல. பட் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜி அண்ட் வியூகம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்கள அதை விட பெட்டரா கூட வர முடியும் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய கம்பெனியோட வியூகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல் கம்பெனி, இட்ஸ் சவுத் இந்தியன் கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் உள்ள ஒரு சில சின்ன டிஃபரன்ஸ் நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வியூகம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓனா எந்த ப்ராடக்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நிறுவனத்திலேயே நம்ம ஓன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 1000+ ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்ல இருக்கு. இப்பத்துக்கு ஒரு 150+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 100% ஆர்கானிக் பேஸ்ட், அதாவது நேச்சுரலா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ், 100% பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நாம் ஆல்ரெடி வெளியில வாங்கக்கூடிய அதே விலையில், தள்ளுபடி விலையில் நம்மளுக்கு அதை விட பல மடங்கு குவாலிட்டியான பொருள் நம்ம நிறுவனத்தில் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஓஷன் அப்படின்னாலே பிராண்டட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நாம் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெண்டர்ஸ், நல்ல குவாலிட்டியான பொருட்கள் யார் தயாரிக்கிறாங்களோ அந்த பொருட்களையும் நம்ம நிறுவனத்துல டைப் பண்ணலாம், அதாவது கான்ட்ராக்ட் ப்ராடக்ட்ஸ். இது இரண்டாவது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நாம் என்னதான் நல்ல ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் மக்களுடைய மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிராண்ட் பத்தி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த பிராண்டும் நம்ம நிறுவனத்தை வரப்போகுது. எப்போ அப்படின்னா, ஸோ மினிமம் ஒரு கோடி கஸ்டமர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஒரு 5 லட்சம் ப்ராடக்டோட பப்ளிக் லான்ச் பண்ண போறோம். அதிவிரைவில் இது ஜூன் இந்த மாசத்துல நம்ம இருக்கும். அப்ப நம்மளுடைய வீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம சவுத் இந்தியா முழுக்க ஒரு 2000 டெலிவரி சென்டர்ஸ் கிரியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வித்தின் 1 hour டெலிவரி கொடுக்கணும். அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஒரு டெலிவரி சென்டர் ஹப் கிரியேட் பண்ணிட்டு இந்த டெலிவரி சென்டர் ஆனது ஒரு கடையாகவும் இயங்கும், ஒரு ஆன்லைன்ல வரக்கூடிய ஆர்டர் கொடுக்கக்கூடிய இதாகவும் இயங்கும். ஸோ 2 in 1 இயங்கக்கூடியது. சவுத் இந்தியா முழுக்க இந்த டைம் அவருக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்லைன்ல ஒரு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் கொரியர்ல அனுப்புனா மினிமம் 40 rupees ஆகும். ஸோ ஒரு 10 ஆர்டர் போட்டா கூட 400 ரூபா. பட் நமக்கு லைஃப் டைம் டெலிவரி சார்ஜ் கிடையாதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புன்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டோம்னா கொரியர்ல வரும். ஸோ 1 or 2 days நமக்கு டெலிவரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன் ஃபியூச்சர் உங்க ஏரியால டெலிவரி சென்டர் வச்சுட்டாங்க அப்படின்னா வித்தின் 1 hour டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது இல்லாம குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வித் அஃபோர்டபுள் பிரைஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ், பிரைம் கஸ்டமருக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாம யாரெல்லாம் பிரைம் கஸ்டமர் ஆனீங்களோ அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இங்க அஃபிலியேட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது, ஒரு பிசினஸ் அசோசியேட் ஆக வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. ஸோ அது இல்லாம வெண்டார்ஷிப் ஆட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்றீங்க ஆர் மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம போர்ட்டல்ல இணைச்சு விற்பனை பண்ணலாம். அதன் மூலமாகவும் ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இல்லாம சவுத் இந்தியா முழுக்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வரக்கூடிய ஒரு 2000 நபர்களுக்கு தலைமுறையாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்க இருக்கு. ஸோ இது இல்லாம நம்ம டெலிவரி சென்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், டெலிவரி ஹப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இத்தனை வாய்ப்புகளும் இந்த ஒரு 299 மெம்பர்ஷிப் கொடுத்து வரவங்களுக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு 299 வரலாம்,
அதர்வைஸ் ஒரு ₹1,500 ஒர்த் ஆஃப் எனி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட அவர் வந்து ஒரு பிரைம் கஸ்டமராக வரலாம். இப்போ ஒரு சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க ₹299 யாரெல்லாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணீங்களோ இல்ல இனிமேல் யார் ஜாயின் பண்றீங்களோ, நம்மளுடைய நிறுவனத்துல மல்டி பர்பஸ் பேக் ஒரு பேக் இருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த பேக்கோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹2,400. இப்ப இந்த பிரைம் கஸ்டமரா வரக்கூடியவங்களுக்கு ₹1,390 தான். அதுவும் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் 299 வராங்களோ அந்த 299 லெஸ் பண்ணிட்டு ₹1,090 வரலாம். தட் மீன்ஸ் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பர் குவாலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிட்டு வரலாம். ஸோ அப்ப இங்க நான் இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இட்ஸ் ஒரு ஒன் டைம் ப்ராஜெக்ட், ஒரு லிமிடெட் பீரியட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு நிலையான ஸ்டாண்டர்டான ஒரு வருமானத்தை அறவழியில் இங்க ஒரு ரியல் பிசினஸ் நடக்குது. இந்த ரியல் பிசினஸ்ல ஒரு வருமானம் கிடைக்குது. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு அஃபிலியேட் கிடைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது இல்லாம நிலையான ஒரு வருமானம், தலைமுறை தாண்டி வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் இந்த பிசினஸ் சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நிறைய தடவை. இது வந்து நெட்வொர்க் MLM இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வரிசை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது பியூர்லி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நிறுவனத்துல நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரைம் கஸ்டமராக உள்ள வரும். ஸோ பிரைம் கஸ்டமராக வந்தா எனக்கு என்ன வருமான வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், நீங்க ஒரு பிரைம் கஸ்டமரை ரெக்கமெண்ட் பண்றீங்க, எய்தர் 299 ஆர் 1,500 பர்ச்சேஸ் பண்ணி வந்தால் அவருக்கு ஈச் அண்ட் எவரி பிரைம் ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு ₹100 அவருக்கு கிடைக்கும். இட்ஸ் ஒன் டைம் இன்கம். இரண்டாவது, அஃபிலியேட் இன்கம். அஃபிலியேட் இன்கம் பாத்தீங்கன்னா ஹியூஜ் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் இன்கம் சொல்லுவோம். 25 லெவலுக்கு அப் டு 25 லெவலுக்கு 40% அஃபிலியேட் இன்கம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல் அப்படின்னா அது நம்ம நிறுவனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு அற்புதமான வாய்ப்பு. உதாரணத்துக்கு நம்ம டீம் அமைக்கிறோம். நம்மளுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு நபர் வராரு அப்படின்னா அவருக்கு 5%, 2ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா 3%, 11ல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2%, 21ல இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% அஃபிலியேட் இன்கம்ன்றது மிகப்பெரிய ஒரு இது வாய்ப்பு. அப்போ ஓவராலா கூட்டினீங்கன்னா 40% அஃபிலியேட் இன்கம் பெரிய லெவல்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு ஒரு 1,00,000 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு ₹1 கிடைச்சா கூட ₹1,00,000 பர் மந்த். ஸோ நீங்க எந்த அளவு நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு இங்க நம்ம ரியல் கஸ்டமர் இங்க கிரியேட் பண்ணி பெரிய அளவு நம்ம இங்க சம்பாதிக்க முடியும் அஃபிலியேட் இன்கம் மூலமாக. ஸோ இதுக்கு அடுத்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா ராயல்டி இன்கம். ஸோ ராயல்டி இன்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையான ராயல்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ராயல்டி ரீஜனல் ஹெட் அப்படின்ற ஒரு ராயல்டி. இந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா இங்க நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 டைரக்ட் பிரைம் கஸ்டமரை கிரியேட் பண்ணா நம்ம இந்த ரீஜனல் ஹெட் என்ற ஒரு போஸ்டிங் வரலாம். ஆர் இப்ப நம்ம பண்ணக்கூடிய ரீசெண்ட் மெத்தட்ல 5 லெவல் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்களும் ரீஜனல் ஹெட் என்ற ஒரு அந்தஸ்து அடையலாம். இந்த அந்தஸ்தை அடையறவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட நேஷனல் டர்ன் ஓவர்ல இருந்து 1% எடுத்து மாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக ஒரு ₹1,000 இருந்து ஒரு ₹2,500 வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப இங்க பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஸ்டார்டட் கம்பெனி, ஒரு 6 மந்த் ஓல்டு கம்பெனி, சவுத் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு ஒரு 6,00,000 கஸ்டமரை மட்டும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு 50 டெலிவரி சென்டர் இன்னைக்கு இருக்கு. இந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் நடக்குது. 1% எடுத்து வைக்கும் போது மாதம் ₹1,000 ₹2,000 கிடைக்குதா? இது மிகப்பெரிய இன்கம். ஸோ அப்ப நம்ம ஆல்ரெடி திட்டமிட்டபடி ஒரு 1 கோடி கஸ்டமரோட 5 லட்சம் ப்ராடக்ட்ஸோட 2000 டெலிவரி சென்டரோட இந்த நிறுவனம் காலெடுத்து வைக்கும் போது சேல்ஸ் எந்த அளவு இருக்கும் என்பதை நம்மளால யூகிக்க முடியாது. அன்னைக்கும் இதே 1% உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் இது 1000 இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 10,000ஆகவோ 1,00,000ஆகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இதோட முக்கியத்துவம் பார்த்துக்குங்க. நம்மளுடைய ஒர்க்ல இருந்து வரல, கம்பெனியோட நேஷனல் டர்ன் ஓவர்ல இருந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த ராயல்டி பாத்தீங்கன்னா குளோபல் ஷேர் ஹோல்டர் என்ற அங்கீகாரம். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிவடைந்த நிலையில இருக்கு. ஸோ இந்த ராயல்டிக்கு வந்து நம்ம டைரக்ட் பிரைம் கஸ்டமராக ஒரு 50 பேரை கிரியேட் பண்ணி நம்ம வரலாம். ஆர் 7 லெவல் 2 மேட்ரிக்ஸ்ல 2, 4, 8, 16 சொல்லி 7 லெவல் கம்ப்ளீட் பண்ணி இந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். இந்த ராயல்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அட் பிரசன்ட் வந்து ஒரு ₹2,000 இருந்து ₹5,000 வரைக்கும் மாதம் இப்பத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்கம் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மோர் தென் 100+ மெம்பர்ஸ் வந்து குளோபல் ராயல்டி வாங்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட். இப்போ அடுத்த ராயல்டி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொமோட்டர் ராயல்டின்றது பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஹையஸ்ட் ராயல்டி. ஸோ யாரெல்லாம் இந்த நிறுவனத்துல மிகப்பெரிய லெவலில் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கான இந்த வாய்ப்பு. ஸோ இந்த ராயல்டில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி ஒரு 10 குழு நம்ம அமைச்சு ஒரு குழுலையும் 500 பிரைம் கஸ்டமரை கிரியேட் பண்ணும்போது
ஓவராலா 5000 பிரைம் கஸ்டமர் வரும்போதும் நாம் ப்ரொமோட்டர் என்ற நிலையை அடையலாம். ஆர் 2 மேட்ரிக்ஸ்ல 12 லெவல் கம்ப்ளீட் பண்ணி 8190 கஸ்டமர் வரும்போதும் நாம் ப்ரொமோட்டர் என்ற அங்கீகாரம் அடையலாம். இந்த போஸ்டிங் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. சவுத் இந்தியா முழுக்க 400 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வரக்கூடிய 100 பேருக்கு இந்த ப்ரொமோட்டர் ராயல்ட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொமோட்டர் ராயல்ட்டின்றது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இன்கம். ஃபர்ஸ்ட் 2 ராயல்ட்டி பாத்தீங்கன்னா நிறுவனத்தோட நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய சேல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த ராயல்ட்டிக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய சேல்ஸ் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். மிகப்பெரிய இன்கமாக இருக்கும். நம்மளுடைய நிறுவனம் அதிவிரைவில் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல தலைமையிடமாக கொண்டு இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் அங்கதான் பிளான் பண்றோம். ஸோ அதன் மூலமாக ஒரு 16 கண்ட்ரி எக்ஸ்பான்ஷன் பிளானும் இருக்கு. ஸோ இதற்காக மட்டும் ஆல்ரெடி இங்க ஸ்டார்ட் அப் பண்ணி மேனுஃபேக்சரிங் போயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியான வேலைகள்லாம் ஆல்ரெடி இறங்கியாச்சு. அப்போ இன்டர்நேஷனல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய சேல்ஸ்ல இருந்து ஒரு வருமானம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது இல்லாம நிறுவனத்துல டெய்லி டீல்ஸ் அப்படின்னு சொல்லி டெய்லி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் மிகவும் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த டைம்ல அந்த நாள்ல எந்த ஒரு நிறுவனத்தாலும் கொடுக்க முடியாத ஒரு அட்ராக்டிவ் ஆஃபராக இருக்கும். ஸோ ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை போய் நீங்க வேற ஒரு நிறுவனத்துல பார்க்கும்போது இங்கே விட அங்க கம்மியா இருந்தா அது பேர் ஆஃபர் கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபர் மூலமாக உதாரணத்துக்கு அன்னைக்குதான் அந்த ஆஃபர் மூலமா தான் அந்த நிறுவனத்துல அதிகமாக சேல்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த டெய்லி டீல்ஸ் மூலமாக ஒரு நிறுவனத்துல டே பை டே என்ன சேல்ஸ் நடந்து நிறுவனத்துக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ ஸோ அதுல இருந்து 50% எடுத்து இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு டே பை டே பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய இன்கம். ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுட்டா கூட 50%, தட் மீன்ஸ் 5 lakhs டிவைட் பை 400 மெம்பர்ஸ்க்கு டெய்லி பேசிஸ்ல பிரிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. வெறும் ஒரு லட்ச ரூபா இன்கம் கிடைச்சி அதை 50% 50,000 ரூபாய் டிவைட் பை 400 பேர்னா கூட பாருங்க டெய்லி பேசிஸ்ல எவ்வளவு பெரிய இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போகும்போது ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க லிமிடெட் நம்பர்ஸ், ஒன்லி 400 மெம்பர்ஸ் மட்டும்தான், அதற்கு மேல வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு என்ன பிசினஸ் பண்ணி என்ன சம்பாதிக்கிறாரோ இந்த ஒரு வாய்ப்பை எடுத்து ஒரு 3 மாசம் தரமா கம்பெனி சொல்லக்கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல இதை சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஓவரால் நம்மளுடைய கம்பெனியோட பிளான். ஸோ ஆல்ரெடி நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அங்க வந்து 50 டெலிவரி சென்டர் ரன்னிங்ல இருக்கு. தமிழ்நாடுல ஆல்மோஸ்ட் 8 ரன்னிங்ல இருக்கு. கமிங் சண்டே பாத்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரியில மிகப்பெரிய லெவல்ல அங்க ஒரு ஹப் நம்ம ஓபன் பண்றோம். ஸோ வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள், சென்னை சார்ந்த சொந்தங்கள் எல்லாருமே உங்க டீமை பெரும் ஆதரவோட அங்க வரவைங்க. அந்த இதை நம்ம பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆந்திரால சித்தூர்ல மிகப்பெரிய லெவல்ல நம்ம ஒரு ஓப்பனிங் பண்ணி அங்க ஒரு ஹப் ஓபன் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கேரளால ஒரு ஹப் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ஏரியா அந்த பகுதி எம்எல்ஏ வச்சு ஓபன் பண்ணாங்க. அப்போ கம்பெனியுடைய மிஷன் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலயும் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம இப்போ ஆப் ஒர்க் ஆல்சோ போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம ராயன் சார் வருவாங்க. ஸோ இதுதான் என்டையர் அப்டேட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேசுற மாதிரி டெலிவரி சென்டர்ஸ் நம்ம ஹப் அமைக்கலாம். அதற்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் நம்ம பண்ணணும். 300 to 500 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இடம் பார்த்து கொடுக்கணும். ஸோ இடம் பார்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ஹப் ஆனது ஒரு 60 to 90 days அந்த ஹப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹப் யாரு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கம்பெனி மாதம் ஒரு மினிமம் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ஒரு 2% அஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜா கொடுக்குறாங்க. அதாவது தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் பர் மந்த் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டைஃபன் கிடைக்கும். இரண்டாவது கம்பெனியோட டோட்டல் தமிழ்நாடு சேல்ஸ் வந்து 2% எடுத்து வச்சு எத்தனை ஹப் ஓனர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மாதம் கிடைக்கும். இது மிகப்பெரிய லெவல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பும் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், யாரெல்லாம் நம்ம ஹப் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ ஸோ நம்ம இன்வெஸ்டரா திங்க் பண்ணாம நான் ஒரு ஹப் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஹப் எடுக்கலாம். ஸோ ஒரு ஹப் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்களும் உங்க டீமும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த நபரும் சேர்ந்து அங்க ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி நம்ம ஹப் எடுக்கும் போது மிகப்பெரிய லெவல்ல சேல்ஸ் நடக்கும். அப்போ சேல்ஸ் நடந்தாதான் அங்க ரியலா எல்லாமே நடக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல.